ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஷேர் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரிஸ்க்கு, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்களே, அது என்ன அது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மூவி அப்புறமேட்டு ஒரு ஸ்டாக்கு, அது ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மூவியோட எக்ஸாம்பிள் போயிடலாம். ஸோ அந்த மூவி பேர் எல்லாருக்கும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் மார்ஜின் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனிலேருந்து ஒரு சில முக்கியமான எம்ப்ளாயீஸ் எல்லாம் வேலையை விட்டு அமுச்சு விட்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்போட தலைவராக இருக்கார். அவரையும் வேலையை விட்டு அனுப்ப சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அந்த கம்பெனி நல்லா ஓடலை. ஸோ இதை எப்படி நல்லா ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அதை ஒரு ஹெச்ஆர்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம அந்த இதில் ரெட்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நாங்கள் ஜூனியரை வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் கம்பெனி விட்டு வெளியே போகிறாரு. வெளியே போகும்போது ஜூனியர் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அவங்ககிட்ட இந்த அனலைஸ் பண்ண டேட்டாலாம் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவர் அந்த டேட்டாவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. என்ன அப்படின்னா, இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்பெனி கம்பல்சரி திவாலாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் அவருக்கு தெரியுது. அதை உடனே மேலதிகாரிட்ட, அவரோட மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவர் உடனே, நான் டிசிஷன் எடுக்க முடியாது, நான் சிஇஓட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓட்ட சொல்லும்போது, ஓகே, நம்ம போர்டு மெம்பர்ஸ்லாம் இது பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு. போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க. அவங்களாலையும் அதை சால்வ் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக கம்பெனி திவாலாகிறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஷேரும் இதனால் 30லேருந்து 35% கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேறு வழியே கிடையாது, நம்ம நம்மளோட ஷேர் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீக்கில் இருக்குது, அந்த ஷேரெல்லாம் நம்ம விற்றுட்டு நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதில் ஒரு போர்டு மெம்பர் அப்படி பண்ணால் எப்படி, நம்மளை நம்பி எவ்வளோ கஸ்டமர் நம்மளுக்கோசரம் நம்மளை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களே, அவங்களெல்லாம் துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிடாதா, அவங்களுடைய லாஸ்லாம் யார் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கேன், இப்போ நான் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு தேவை பணம், அவங்க எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட அந்த கம்பெனி எந்த ப்ரைஸில், அதாவது ஹை ப்ரைஸில் இருக்கும்போதே எல்லாருமே அந்த ஷேரை விற்றுட்டு போயிடுறாங்க. ஷேரை விற்றுட்டு அவங்களோட லாபத்தை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. யாரெல்லாம் நம்பி இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர லாஸு. ஸோ இதை தான் அவங்க அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க, மார்ஜின் கால்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி சினோரியோ நம்ம இந்தியாவில் ஒரு பேங்க்கில் நடந்துச்சு. அதுதான் எஸ் பேங்க். ஸோ இந்த எஸ் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதே ப்ராப்ளம் தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவையே இல்லாத ஆளுங்களுக்கெல்லாம் லோன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நிறைய கார்ப்பரேட் கட்டவே முடியாத அளவுக்கு அவங்க பணத்தை கொடுத்து, இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கட்டவும் முடியல. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதை அவங்க லாஸ் மேக்கிங்காக காட்டவே இல்லை. பல வருஷங்களாக ப்ராஃபிட்டுன்னே காட்டிட்டு வந்திருக்காங்க. கடைசியாக 2019 அப்போ பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ஆடிட் பண்ணும்போது மாட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி இது நீங்கள் காட்டாமையே வந்துட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது. இப்போ ஒரு பேங்க் ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லோனு இவங்க கண்டிப்பாக ரீபே பண்ணிருவாங்க. ஸோ அப்போ அதுவும் அசெட்டாக தான் ஆட் ஆகும். இது லாஸாக ஆட் ஆகுது. ஸோ அவன் ரீப்ளே பண்ணிருவான்னு சொல்லிட்டு, நான் எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு இது பண்ணி இருந்தாங்க. இது கடைசியில் கண்டிப்பாக அந்த கார்ப்பரேட் எம்ப்ளாயி இவ்வளோ அமௌண்ட்டை நான் யாராலையுமே ரீபே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கண்டுபிடிச்சு,
இந்த ப்ரொமோட்டர் எல்லாருமே வந்து அப்போவே வந்து செல் பண்ணிடுறாங்க. செல் பண்ணிட்டு யாரெல்லாம் இந்த பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பணத்த குடுத்துடுறாங்க. பட் ஆனா யாரெல்லாம் இந்த கம்பெனில அதாவது எஸ் பேங்க்ல வந்து யாரெல்லாம் ஷேர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து லாஸ். அவங்களுக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு சலுகையுமே குடுக்கல. எல்லாருமே லாஸ் மேக் பண்ணாங்க அப்ப. ஸோ, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ 2018ல ரூ. 380 இருக்கும்போது ஒரு 5 லேக்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா அத அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா, 2020ல அந்த ஷேரோட வேல்யூ வந்து ₹5க்கு வந்துச்சு. நான் ஆவரேஜ் போட்டிருக்கேன் இந்த பிரைஸிங்கு. அதில ரூ. 12 அப்படின்னு மேலிங் நீங்க போட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 15,000 கிட்ட தான் வரும். அது மீன்ஸ் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96%. லாஸ் மட்டுமே 96%. ஸோ, இதில வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பேங்கிங் கம்பெனி வந்து நம்ம பிளைண்டா அவன் வந்து ப்ராஃபிட் பண்றான் அப்படின்ற மாரி நம்ம பிளைண்டா நம்பி நம்ம பணத்த வந்து போட்டோம் அப்படின்னா, அது வந்து இப்போ ஒரு டெபாசிட் பண்றவங்களுக்கு ஓகே. அவங்களுக்கு வந்து பணம் குடுத்துருவாங்க. ஆர்பிஐ வந்து அது இன்சூரன்ஸும் இருக்கு. 5 லேக்ஸ் உள்ள இன்சூரன்ஸ் இருக்கு. அவங்க குடுத்துருவாங்க. பட் அதே ஷேர் மார்க்கெட்ல நான் ஒரு இந்த மாரி பேங்க் நம்பி நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்க் வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ, அது எப்படி நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு க்ளூ என்ன அப்படின்னா, ஒரு 4 க்ளூ இது வந்து கண்டுபிடிக்கலாம். நீங்க வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து சாதாரணமா பார்க்காம, நான் ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மாரி வந்து பார்ப்பேன் அப்படின்னா, உங்களால வந்து ஈஸியா வந்து இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக் பண்ணுமா, இல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணுமான்றது ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனா, அந்த அளவுக்கு அக்கவுண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப ரேர் தான். ஓகேவா? இது ஆனா சிம்பிளா வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஸ்டோரி மூலியமா. இப்போ ஒரு பேங்க் வந்து எப்படி வந்து அவன் பாதுகாப்பா வந்து பணத்த வந்து சம்பாரிக்கிறான்? எங்கேருந்து அவனுக்கு வந்து சோர்ஸ் அவங்க குடுக்குற மாரி இருக்கு? அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பேங்க்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னா, இவங்களால கண்டிப்பா வந்து இந்த அமௌண்ட் வந்து ரீபே பண்ண முடியும். அப்படின்ற மாரி அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் சரி நம்ம பேங்க்ல திவாலானாலும் என்ன ஆர்பிஐ எடுத்து நடத்தப்போது அவங்களுக்கு நமக்கான அமௌண்ட் வந்துரும் அப்படின்ற மாரி நம்ம நெனச்சு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா, டெபாசிட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் ஆர்பிஐ வந்து சேவ் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்ல ஷேர வந்து வாங்குனவங்களுக்கு வந்து ஆர்பிஐ வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எஸ் பேங்க்ல லாஸ் ஆகும்போது எடுக்கவே இல்ல. யாரெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்களோ, அவங்க எல்லாருமே லாஸ் தான் மேக் பண்ணாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஷேர் ஹோல்டர பத்தி கவலைப்படாது ஆர்பிஐ. டெபாசிட்டர் மட்டும் தான் கவலைப்படும். ஸோ, நம்ம ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, இத வந்து நம்ம குறிப்பா பார்த்துக்கணும். அதே மாரி புரமோட்டர் செல்லிங். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2017லயே வந்து அந்த புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி 2026, 2017லயே புரமோட்டர்ஸ் வந்து அவங்க வந்து இந்த இந்த கம்பெனி வந்து ட்ரஸ்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்து ஷேர வந்து செல் பண்ணிட்டாங்க. ஸோ, அப்பவே அது வந்து ஒரு அலார்ட் தான். ஸோ, இந்த மாரி சின்ன சின்ன அலர்ட் வரும்போதே நம்ம வெளிய வந்துட்டோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய லாஸ் வந்து நம்ம வந்து சந்திக்கணும் அப்படின்றது நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ, அது ஒரு க்ளூவா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, பேங்கோட ப்ராஃபிட் எல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து நல்லா அ குரோத்தா இருக்கிற மாரி தான் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, எதுவுமே பிரச்சனையே இல்ல. கரெக்ட்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். பட் சடனா தான் அவங்களால வந்து இது பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்களால வந்து அ லோன் ரீபே பண்ண முடியல அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து லாஸ் தான். ஸோ சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலே, நம்ம வந்து அதுலேருந்து வெளிய வர்றது நல்லது. அதே நம்ம லாங் டைம் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேங்க்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம் அப்படின்னாலும், எதுவும் பிரச்சனை இல்லாம வந்து இருக்கலாம். ஸோ, இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். வேற ஏதாவது உங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.